ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வீட்ல வந்து சோழன காணாமன்னு வாய்க்கு வந்தபடி அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு கோவம் பயங்கரமா வருது. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கங்க. நான் சேரன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன். தயவு செய்து எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்களும் கோவமா கத்திட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போனதும் பாண்டியனுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. பாண்டியன் வந்து ஃபோன் எடுக்காம பிசி பிசின்னு வருது பாண்டியனுடைய ஃபோனு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கட் பண்ணிடுறாங்க. 2, 3 தடவை ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. பிசின்னு தான் வருது. சேரன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் அண்ணா ரொம்ப பயந்துருவாரே, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சோழனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, சோழன் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் வந்து பாண்டியனே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு நிலாவுக்கு. ஏங்க சோழன் அங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லவும், என்னங்க சோழன் உங்களோட தானே வந்தாப்புல, அதை எப்படி உங்கள்கிட்ட கூட சொல்லாமல் எப்படி இங்கே வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, வேறு ஒன்றும் இல்லை, காலையில் போனவர் இன்னும் வரல, ஒருவேளை உங்களை பார்க்கணும்னு வந்திருப்பாரோன்னு கேட்டேன் அப்படின்னவும், அப்படியா, அப்படியெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு ஒரு டவுட் வருது. எதுவும் பிரச்சனையா அப்படின்னோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே, இங்கே நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனுக்கு டவுட் வருது. அவங்க வாய்ஸில் வந்து கொஞ்சம் பதட்டம் தெரியுது. என்ன பதட்டத்தோடு பேசுகிறாங்களே, இன்னும் பிரச்சனையானு மறுபடியும் கேட்குறாரு. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்னும். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் ஏன் உங்கள் குரலில் ஒரு பதட்டம் தெரியுது அப்படின்னு பாண்டியன் ஓப்பனாகவே கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, இவ்வளோ நேரம் காணாமன்றதுனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், சரி வந்தால் அப்படி சோழனை இங்கே வந்தார்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அதே மாதிரி நீங்களும் சோழன் இங்கே வந்துட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு பாண்டியன் நினைக்கிறாரு, என்ன ஏதோ வந்து அங்கே நிலா பேசுகிறத பார்க்கையில் வந்து ஏதோ இங்கே பிரச்சனை நடந்திருக்கு, அதை நம்மகிட்ட மறைக்கிறாங்க, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினச்சி பார்க்குறாரு. எதுக்கு நம்மகிட்ட வந்து ஏன் உண்மையை சொல்ல வேண்டியதானே, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அப்போ சோழன் வந்து பாண்டியன்ட்ட சொன்னதெல்லாம் வந்து பாண்டியனுக்கு ஞாபகம் வருது. என்னைய வந்து என் மாமனார் வந்து ஒரு திட்டம் போட்டு தாண்டா இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, என்னையும் வந்து நிலாவையும் பிரிக்கிறோம்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டுருக்காருடா. அதனால தாண்டா அவர் வந்து நல்ல ஒரு மாதிரி இங்கே சீனை போட்டு எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட வந்திருக்காருடான்னு ஏற்கனவே வந்து பாண்டியன்ட்ட சொல்லியிருப்பார். அது ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை வந்து சோழன் சொன்ன மாதிரி ஏதோ இவங்க திட்டம் போட்டு வந்து நிலாவுடைய அப்பாவும் அண்ணனும் திட்டம் போட்டு ஏதோ சோழனை சிக்க வச்சுட்டு கூட நிலாவுக்கு முன்னாடி வந்து கூட நடிக்கலாம்ல. ஏதோ அங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ சோழனுக்கு தப்பாக நடந்திருக்கு, அது மட்டும் தெரியுது. இதை எப்படி சொன்னால் வந்து நிலா நம்புவாங்க, நம்ம சொன்னால் நம்புவாங்களா, இல்லை இந்த நடந்த விஷயத்தப்புறம் எல்லாத்தையும் வந்து நிலாட்ட நம்ம சொல்லிடுவோமா அப்படின்ட்டு பாண்டியன் வந்து இரு மனசாக இருக்கார். வேறு வழி இல்லை, அங்கேயும் நம்ம இப்போ போக முடியாது, அதனால் வந்து சொல்லி தான் ஆகணும். அப்படியாவது சொன்னாவது நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி உஷாராவது இருப்பாங்க, சோழனை பற்றி உங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வராது, அதனால் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாரு நிலாவுக்கு. நிலா எடுக்கிறாங்க. சோழன் வந்துட்டாரோ ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக, சோழன் வந்துட்டாரா அப்படின்னு வேகமாக கேட்குறாப்புல. இல்லைங்க, நான் அதுக்கு கால் பண்ணலை அப்படின்னவும், வேறு எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் என்னை தப்பாக எடுத்துட்டா, இல்லை அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், சொல்லுங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இது உங்கள் அப்பாவும் அண்ணனும் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால சொல்ல சங்கட்டமாக இருக்குது, நீங்கள் அதை சொன்னால் நம்புவீங்களா என்னன்றது எனக்கு தெரியலை, ஆனால் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா சோழன் வந்து ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, சோழனுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாங்க, ஏன் உள் மனசு சொல்லுது, அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குன்றது எனக்கும் தெரியலை, இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாமன்றது இரு பட்சத்தில் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ சஸ்பென்ஸ் வைக்காதீங்க சொல்லுங்கள், நானே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ குழப்பத்தில் இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு மறுபடியும் பாண்டியன் கேட்குறாரு. இல்லைங்க, நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்கள் அப்பா வந்து சோழனை பார்த்ததுக்கு பின்னாடி தாம்மா என் மனசு மாதிரி உன்னை கூப்பிட வந்தேன்னு சொன்னார்ல, அது அத்தனையும் பொய். ஏன்னா வந்து சோழன்ட்ட வந்து அவர் வந்து வேறு விதமாக பேசியிருக்காரு. சோழன் காரில் ஏறி உக்காந்ததுமே உங்கள் அப்பா வந்து சோழன்ட்ட சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என் மகளை உன்னிட்டேருந்து பிரிக்கலைன்னா என் பேர் மனோகரன் இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்காரு, முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்ட்டு இவனும் வந்து கொஞ்சம் ரப்பாக பேசிட்டு வந்துட்டான். இப்படி அவன் சொல்லவும் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏண்டா என்னட்டே நீ சவால் விடுறியா, நான் பிரித்து காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாருடான்னு சொல்லிட்டான். இவர் 2 நாள் கழிச்சே நம்ம வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு.
ஆனால் இதை வந்து சோழன் என்கிட்ட சொன்னான், நிலாட்ட சொன்னால் என்னை தப்பாக எடுப்பாங்க, அதனால தான் நான் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் கூட திட்டம் போட்டு கூட சோழனை கூட எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க பாண்டியன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமான உண்மைங்க. ஏன்னா வந்து இது சோழன் சொன்னது. உங்களை அண்ணன் அனுப்பி வைக்கல கூட சோழனுக்கு துளி கூட அதில் இஷ்டம் இல்லை. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்தான் உங்கள்கிட்ட கூட வந்து அவர் வந்து இந்த சர்டிஃபிகேட் விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா மனசை மாற்றி தான் உங்களை கூட்டிகிட்டு போனார். உங்களையும் சோழனையும் கூட்டிகிட்டு போனார். வேறு வழி இல்லாமல் சேரனாவும் அனுப்பி வச்சாரா, அதனால் அவரால் எதுவும் பேச முடியலை. ஆனால் போகையில் வந்து உங்கள் அப்பா மறுபடியும் மிரட்டி இருக்காரு சோழனை எங்கள் வீட்டிலே வச்சு. பாருடா, நான் நினச்ச மாதிரி என் மகளை கூட்டிகிட்டு போகிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது முழுக்க முழுக்க உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் செஞ்ச வேலை தான். இதை கொஞ்சம் அவங்கள வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நான் இப்போ அங்கே வர முடியாது, ஏன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதுவும் சரிதாங்க. ஏன்னா இங்கே வந்து சோழன் வந்ததுலேருந்து சோழனை விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. அப்பயே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே மனசு மாதிரி தான் அவரை கவனிக்கிறாங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கையில் ஒருவேளை இப்படி இருக்கலாமோன்னு எனக்கும் சந்தேகம் வருது. சரி, நீங்கள் வைங்க, நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு பாண்டியன்ட்ட சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாங்க நிலா. மறுபடியும் பாண்டியன்ட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து வீட்டில் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், சேரன் அண்ணாவுக்கும் வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு பாண்டியன். சோழனை கட்டி போட்டதை அந்த ரவுடிங்க போட்டோ எடுத்து தாஸ் செல்லுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தாஸ் செல்லுக்கு அனுப்புனதை மனோகரன்ட்டையும் அவங்க அம்மாட்டையும் காட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவனுக்கு வேணும்டா, கொஞ்சமாக பேசுனேன், அந்த ஓட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ திமிராக பேசுனேன், இவனையெல்லாம் இன்னும் ஒரு வாரம் அந்த ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு நிலாவே வந்து இவனை சந்தேகப்பட்டு நிலா வாயினாலேயே நீ வேணாம்டா, நீ வீட்டை விட்டு போயிட்டா, உன்னை நம்பி எங்கள் அப்பாவும் அண்ணனும் பொறுப்பை கொடுத்தா, நீ எங்கிட்ட போயிட்டு இப்போ வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளே நம்பாமல் அவள் வாயினாலே அவனை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நம்ம வைக்கணும்டா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து 3 பேருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நிலா ரூம்புல இருந்து வெளியே வரையில் எல்லாத்தையும் கேட்டுறாங்க. அப்பா அப்படின்னு சத்தமாக சவுண்டாக கத்துறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே சோழன் வந்து எப்படியாவது இந்த ரவுடியிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியை வந்து போதையில் இருக்காங்க. அப்போ அந்த ரவுடிகிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒன் பாத்ரூம் வருது, என்னை எப்படியாவது அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலும் பிளாஸ்டரியை போட்டதுனால கேட்குறாப்புல. அப்போ வந்து அவனுக்கு புரியலை. அப்போ வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் உள்ள பிளாஸ்டரை எடுத்து விட்றா, அவன் என்ன சொல்கிறானே தெரியலை அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன் பாத்ரூம் வருதுடா அப்படின்னு சொல்லவும், சரிடா அவனை கூட்டி கொண்டு போய் இருக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் அவுத்து விட்டு அவனை பாத்ரூமுக்கு வந்து சோழனை அனுப்புகிறாங்க. அந்த நேரம் ஃபுல் போதையில் இருந்தனால எவனாலையுமே நிற்க முடியலை, அப்படியே படுத்துடுறாங்க. இதே சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி பக்கத்தில் தான் இருக்கும், ரூம்பை பூட்டியிருப்பாங்க. அந்த சாவியை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து நிலா வீட்டுக்கு வேகமாக வர்றாரு. நிலா அப்பான்னு கத்துறதுக்கும் சோழன் உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. நிலா இங்கே பாருங்கள், என்னைய உங்கள் அப்பாவும் அண்ணனும் தான் கஸ்டடியில் வச்சு என்னைய ரவுடியட்ட ஒரு குடோனில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இந்த பணத்தையும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. நான் எப்படியோ தப்பிச்சு இந்த பேக்கை எடுத்துக்கிட்டு நான் ஓடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. எனக்கும் தெரியும் சோழன், இப்போ தான் எனக்கும் தெரிய வந்துச்சு, இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவங்க மூஞ்சியில் தூக்கி விட்டு அறிஞ்சிட்டு வாங்க சோழன் நம்ம வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க.